இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் சத்தியம் தான் உங்களுடைய உயிரா இருக்கு. அதை தான் உங்களுடைய இயக்க சக்தின்னு சொல்றது, அந்த சத்தியம்னு சொல்றது. நீங்க குழந்தையா இருக்கும்போது அந்த சத்தியமா தான் இருந்தீங்க. அதாவது அந்த குழந்தைத்தன்மையா இருந்த அந்த சத்தியமா தான் இருந்தீங்க. நல்லது கெட்டது பிரிக்க தெரியாது. இவங்க நம்ம மதத்துக்காரங்க, இவங்க வேற்று மதத்துக்காரங்க, இவங்க நம்ம இனத்துக்காரங்க, இவங்க வேற்று இனத்துக்காரங்க அப்படிங்கிறது எதுவும் தெரியாது. அதே மாதிரி நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், அடுத்த நிமிஷம் என்ன பண்ணணும், நம்ம எப்படி வாழ போகிறோம் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல், எந்த ஒரு முன் முடிவுமே இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல், எந்த ஒரு அடையாளமுமே இல்லாமல் வெறும் அந்த சத்தியமாக தான் இருந்தீங்க. எப்போ உங்களுக்கு அறிவும் மனமும் செயல்பட ஆரம்பிச்சிச்சோ அப்போ நீங்கள் எந்த சமுதாயத்தில் பிறந்தீங்களோ அந்த சமுதாயம் சார்ந்து உங்களை அடையாளப்படுத்திக்கிட்டீங்க. அந்த அடையாளம் தான் நீங்கள் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த அடையாளம் தான் நீங்கள் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கனால அந்த சத்தியம் அப்படியே உங்களுக்குள்ள மறைக்கப்பட்டுருச்சு. அதாவது குழந்தையா இருக்கும்போது அறிவும் மனமும் செயல்படலை, வெறும் சத்தியமாக இருந்தீங்க. நீங்கள் வளர வளர அறிவும் மனமும் செயல்பட்டு அந்த சத்தியம் மறைக்கப்பட்டுருச்சு. திரும்ப நீங்கள் உங்களுக்குள்ளே ட்ராவல் பண்ணி அந்த அறிவும் மனமும் செயல்படும் செயல்பாட்டை நீங்கள் கடக்கும்போது திரும்ப அந்த குழந்தைத்தன்மையான அந்த சத்தியத்துக்கு திரும்பிடுவீங்க. இதைத்தான் ஞானம்னு சொல்கிறது. அந்த குழந்தைத்தன்மையான சத்தியம் எங்கேயும் போல, உங்களுக்குள்ளே தான் இருக்குது. என்னன்னா, நீங்கள் போட்ட வேஷங்களாலும் உங்களுடைய ஆணவத்தாலும் அது மறைக்கப்பட்டு இருக்கு. உங்களுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணி அந்த மறைத்தல் நீங்கும்போது அந்த சத்தியம் தானே வெளிப்படும். குழந்தையாக இருக்கும்போது இது எதுவுமே தெரியாமல், அந்த நல்லது கெட்டது தெரியாமல் அந்த சத்தியத்தில் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் வளர்ந்த பிறகு எல்லாம் தெரிஞ்சு இந்த அறிவு மனம் எல்லாம் கடந்து எதுவும் பிரிக்காத தன்மையில் இருப்பீங்க. நல்லவன் கெட்டவன், இது நல்லது கெட்டது, இவங்க நமக்கு வேண்டியவங்க, இவங்க நமக்கு வேண்டாதவங்க அப்படிங்கிற எதுவுமே பிரித்து பார்க்க மாட்டீங்க. எந்த போட்டி பொறாமையும் உங்களுக்கு இருக்காது. யாரோடையும் கம்பேர் பண்ண மாட்டீங்க, யாரையும் குறை சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அங்கே வெறும் உயிர்த்தன்மையாக இருக்கீங்க, இங்கே எல்லாரும் உயிர்த்தன்மையாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத உணர்ந்து இருப்பீங்க. அப்போ அந்த சத்தியம் தானாகவே அங்கே வெளிப்பட்டு இருக்கும். எப்பவுமே அந்த இயல்பான அமைதியிலையும் ஆனந்தத்திலையும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அத்தனை பேருமே இந்த சத்தியத்தில் நிலை பெற்று வாழ்க்கையை வாழ தான் வந்திருக்கீங்க. அதனால் அந்த குழந்தைத்தன்மையான அந்த சத்தியத்துக்கு திரும்பி அந்த சத்தியத்தில் நிலை பெற்று வாழ்க்கையை வாழுங்க. எப்பவுமே இயல்பான அமைதியிலையும் ஆனந்தத்திலையும் கொண்டாட்டத்திலையுமே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பீங்க.